தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்படுகின்றன என்றனர். இயேசு நாமத்தை சொல்கிற பொழுது பேய்கள் போலும் அங்கு அடிப்படுகின்றன. அந்த இயேசு நாமத்தை சொல்கிற இடம்தான் எங்கே? இதா திருப்பலி. அந்த இயேசு நாமத்தை சொல்கிற இடம்தான் எங்கே? அருட்சாதனங்கள், அந்த பாவ சங்கீர்த்தனம், அதான் குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபம் மாலை, அதே மாதிரி இறை வார்த்தை படிக்கிற பொழுது இங்கெல்லாம் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்கு எல்லோரும் தெரியும், வார்த்தை கூறுவது நமக்கு எல்லோரும் தெரியும். திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். சுவர்க்கத்திலும் பூமியிலும் சரி இயேசுவின் நாமத்தை தவிர வேறு எந்த ஒரு நாமமும் நமக்கு தரப்பட்டதில்லை. அங்கு மீண்டும் நாம் பார்க்கின்றோம் பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9-10 திருவாக்கியங்களில், விண்ணுலகம் மண்ணுலகம் கீழ் உலகோர் அத்தனையும் இயேசுவின் நாமத்திற்கு இது அங்கே மண்டிட்டு கிடைக்கும். அப்போ இயேசுவின் நாமமான சக்தி உள்ள நாமம். மீண்டும் திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கில் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமம் அந்த மனதிற்கு முடக்குவாதனுக்கு அங்கே சக்தியை தருகிறது, கால் ஒன்று மன்னனுக்கு சக்தியை தந்து அவனை எழுந்து நடக்க வைக்கிறது. அப்போ இயேசுவின் நாமம் பேய்களை ஓட்டும், இயேசுவின் நாமம் சௌக்கியம் தரும், இயேசுவின் நாமம் விடுதலை தரும். அந்த இயேசுவின் நாமம் நாம் சொல்கிற இடம்தான் இது எல்லாமே. அப்போ குடும்பத்தில் நம்ம இயேசு நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் குடும்ப ஜெபம் மாலை. அதே மாதிரி எப்பெல்லாம் நீ இயேசுவினை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, நம்முடைய நாம ஜெபங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்தில் நமக்கு அங்கே விடுதலையும் சௌக்கியங்களும் அபிஷேகம் பெறும். ஆக இயேசு நாமத்தை சொல்லுவோம், எல்லா தீமைகளையும் இருந்து நாம் விடுதலை பெறுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய நாமத்தை சொல்லி நான் பழக, உம்முடைய நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்க எனக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, நன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.